ஆர்ஜே பாலாஜி நீங்க வேற மாதிரி, நீங்க தான் சார் ஹீரோ, நீங்க தான் சார் ஹீரோ அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்லி சூர்யாவை ஒரு மாண்டேஜ் ஹீரோவா தான் பயன்படுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. படத்துல அவர் என்னமோ எபிசோடுக்கு ஓப்பனிங்லயும் எண்டிங்ல வர மாதிரி சூர்யா வராப்ல முக்காவாசியான சீன்ஸ் எல்லாமே ஆர்ஜே பாலாஜி தான் இருக்காரு. படத்தினுடைய முதல் 30-40 நிமிஷம் இந்திரன்ஸோட வழக்க இழுன்னு இழுத்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம பண்ணிட்டாங்க. அதே போல கருப்பு இங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய சீன் அப்படிங்கிறது சரியா அமையவே இல்லை. இங்க நகையே தேவையில்லை, அந்த பொண்ணுடைய உயிரை மட்டும் காப்பாற்றணும் சாமி, நீ இறங்கி வா அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு வைப்ரேஷன் ஒன்று ஏற்பட்டிருந்திருக்கும். இந்திரன்ஸுடைய ஸ்டோரி ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ரெண்டாவதாக வரக்கூடிய இந்த கிரிஞ்சான பாலியல் வழக்கு ஸ்டோரியை மொக்க பண்ணி வச்சிருந்திருக்கிறாரு டைரக்டர். சாமி கிட்டேயே சவால் விடக்கூடிய ஆர்ஜே பாலாஜி நீங்க மார்வல் ஸ்டுடியோவில் வர மாதிரி காரை ரெண்டா புழக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமெடியாக தான் இருக்கு. ஏன்னா பலமுறை இதெல்லாம் ஹாலிவுட்டில் நாம் பார்த்துட்டோம். இந்த இடமெல்லாம் ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரியான விஷயத்த பண்ணி விட்டுருந்துருக்கிறாப்புல. கடவுளுக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்டை ஏற்படுத்தி இருந்திருக்கணும். நட்டி, வேலராமமூர்த்தி, சிவேதா, இன்னும் நிறைய ஆர்டிஸ்டுகள் இந்த படத்துக்குள்ளார இருக்காங்க. ஆனால் யாருக்குமே பெருமளவு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ரிசாவுக்கே சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி ஸ்கோப் பண்ணுறாப்புல, இன்னொரு பக்கம் மாண்டேஜ் ஹீரோவா சூர்யாவை உள்ளுக்குள்ளார வச்சிருந்திருக்காங்க. இங்கே கருப்பை இன்னொரு காந்தாராவாக தான் பார்க்கணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கமர்ஷியலாக தான் நாங்கள் காட்டுவோன்னு மெனக்கெட்டு காட்டியிருந்திருக்காங்க இந்த படத்தில்.